கைஸ், கன் ஷூட்டுன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஒன்று டெரரிசமாக இருக்கும். இல்லை அப்படியா 2 குரூப் ஆஃப் பீப்புளுக்குள்ள நடந்த சண்டைனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாதிரி சுட்டுக்கோங்க, ஒன்று அதுவாக ஞாபகம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹை ஸ்கூலுக்குள்ள ஒரு கன் ஷூட் நடந்திருக்குன்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுதா? ஆமாங்க, இன்னைக்கு அதை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நம்ம ஏன், எதுக்கு, எங்கே, எப்போ, எப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் முடியும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ காய்ஸ், நான் உங்கள் தேவா. வெல்கம் டு தேவா டாக்கிங். ஸ்கூல் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது பேக் டு மெமரிஸ் தாங்க. டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பிரேக், பிடி பீரியட், மேக்ஸ் பீரியட், ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, அந்த மாதிரி பல மெமரிஸ் எல்லாத்துக்கும் வரும். அதே மாதிரி ஸ்டார்ட் ஆன ஒரு நாள் ஜூன் 22 மண்டே மார்னிங் எல்லாத்துக்கும் நார்மலா இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல மட்டும் ஒரு கருப்பு தினமா மாறிடுச்சுங்க. ஏன் அப்படின்னா அங்க நடந்த ஒரு கன் ஷூட் தாங்க காரணம். அந்த கன் ஷூட் அப்படிங்கிறது அந்த நகரத்தை மட்டும் இல்லாம அந்த நேஷனல் மட்டும் இல்லாம உலகத்தையே ஒரு நடுநடுங்க வச்சுச்சுங்க. எப்படி அந்த டீனேஜர்ஸ் நூற்றுக்கணக்கான மக்களை ஒரு பயத்துல உள்ளாக்குனாங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்ம பிலிப்பைன்ஸ்ல இருக்க டாக்லோபன் அப்படிங்கிற ஒரு அமைதியான நகரத்துக்குள்ள தாங்க இந்த சான் ஜோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா எப்பயும் போல நார்மலா பெல் அடிக்கிறாங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அமைதியா உட்காடுறாங்க, டீச்சர்ஸ் எப்பயும் போல அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிறாங்க. அந்த நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு அமைதியான ஒரு நார்மலான டேவா தான் போயிட்டு இருக்கு அன்டில் 9 o'clock. அப்படி அந்த 9 o'clock என்னென்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு வெடி சத்தம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ஏதாவது வெடிச்சிருப்போம், அந்த மாதிரி எல்லாம் நினைச்சாங்க. ஆனா அதே மாதிரி சவுண்ட் மறுபடியும் கேட்குது, அது தொடர்ந்து கேட்குது. அப்படிங்கும் போது அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அங்க டீச்சர்ஸும் சரி ரொம்ப பயந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு சில கிளாஸ் ரூம்ஸ்குள்ள ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டேபிள் கீழே மறந்துக்கிறாங்க. அதே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கும்போது அந்த டீச்சர்ஸோட கைடன்ஸோட அந்த வால் ஒட்டி நின்னுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கிளாஸ் ரூமோட டோர் க்ளோஸ் பண்ணிட்டு அதையும் ஒட்டி நின்னுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கன் ஷூட் அப்படிதான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் பண்றாங்க. ஸோ இமீடியட்டா போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போதுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி போலீஸ் நிறைய ரெஸ்கியூஸை கூப்பிட்டு வராங்க. அப்படி அந்த இடத்துல இருந்தது ஒரு அவுட் சைடர்ஸோ இல்ல கிரிமினலோ இல்ல ஒரு டெரரிஸ்டோ இல்லைங்க, அது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஒரு 15 வயசு இருக்க, ஒரு 14 வயசு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டுங்க. இந்த இடத்துல ஸ்கூல் பையன் அப்படின்னா அவனுக்கு நோட் புக் இருக்கும், இல்ல ஸ்கூல் புக்ஸ் ஏதாவது இருக்கும், இல்ல எக்ஸாம் பேப்பர்ஸ் ஏதாவது இருக்கும், இல்ல அப்படின்னா ஒரு ஸ்போர்ட்ஸுக்கான எக்யூப்மெண்ட்ஸா இருக்கும்னு நினைச்சிருப்போம். ஆனா அதுக்கு மாறா அவன் கையில இருந்தது ஒரு ஃபயர் கன். ஸோ உடனே பாத்தீங்கன்னா அந்த கன் ஃபயர் பண்ண பசங்களை இமீடியட்டா பிடிக்கிறாங்க. ஸோ அவங்களை உட்கார வச்சு விசாரிக்கும் போது அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, ஸ்கூலுக்குள்ள அவங்க கன்னோட தான் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அங்க இருக்க எல்லா செக்யூரிட்டிஸும் அவர் நார்மலான ஸ்டூடெண்ட் தான், ஸோ அவங்க கிட்ட என்ன இருக்க போகுது அப்படிங்கிற போது நார்மலா தான் அவங்க இருக்காங்க. ஆனா அந்த பையன் உள்ள வந்து பண்ண ஆக்ஷன் அந்த ஸ்கூலோட ஹிஸ்டரியே மாத்திருச்சுங்க. ஸோ இதை கேட்ட உடனே பல்லாயிரக்கணக்கான பேரண்ட்ஸ் வந்து கேட்டுக்கு வெளியே குமைய ஆரம்பிச்சாங்க. இது ஒரு நார்மலான இன்ஃபர்மேஷனா பேரண்ட்ஸ் போயிருந்தா பரவாயில்லைங்க. ஸோ அங்க போனது நிறைய ரூமர்ஸோட போயிருக்கு. அந்த பேரண்ட்ஸோட எமோஷன் அப்படிங்கிறது நியாயமானதுதான். இப்போ எல்லாரும் மனசுல இருக்க ஒரே ஒரு கேள்வி, எப்படி அந்த டீனேஜர் கைக்கு இந்த கன் போச்சு அப்படிங்கிறது மட்டும் தாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அந்த பசங்களை கிளாஸ்லயே ஆகட்டும் சரி, ஸ்கூல்ல ஆகட்டும் சரி, நிறைய புல்லிங் பண்ணிருப்பாங்க, நிறைய கிண்டல் பண்ணிருப்பாங்க. ஸோ அதனால வந்து அந்த பையன் என்ன பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற சொல்றாங்க. சரி, என்னதான் அந்த பையனை புல்லிங் பண்ணாலும் சரி, கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எப்படி அந்த பையனுக்கு அந்த கன் போச்சு அப்படிங்கிறதா ஒரு கேள்வியா இருக்கு. அந்த டீனேஜர்ஸ் ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிறத விட இந்த டீனேஜர் கையில எப்படி இந்த கன் போச்சு அப்படிங்கிறதா எல்லாரும் மனசுல இருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாவே இருக்குங்க. ஸோ வந்து அதுக்கான மோட்டிவ் என்னங்கிறது ஃபுல்லா விசாரிச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட உடனே பிலிப்பைன்ஸோட பிரசிடென்டான ஃபெர்டினோ மார்கோஸ் அவருங்க இமீடியட்டா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்றாருங்க. அது மட்டும் இல்லாம இமீடியட்டா எமர்ஜென்சி டீமை டிப்ளாய் பண்ணுங்க, எல்லா ஸ்கூலுக்கும் இன்வெஸ்டிகேஷன் போங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் சரி, பேரண்ட்ஸ் ஆகட்டும் சரி, எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்றாருங்க. ஒரு உலக போரே வந்தாலும் சரி இந்த ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸை டைரக்டா அட்டாக் பண்றது இது ஒரு வார் கிரைம் அப்படிங்கிற சொல்ற காலகட்டத்துல இப்போ ஒரு ஸ்கூலுக்குள்ளேயே வந்து இந்த ஒரு கன் ஃபயர் அட்டாக் நடந்திருக்குங்க. இப்போ அந்த டீனேஜர்ஸால நடந்த அந்த கன் ஃபயரால கிட்டத்தட்ட 3 குழந்தைகள் உயிரிழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல குழந்தைகள் இன்ஜுரிஸ் ஆயிருக்காங்க. இதே பத்தின முழு விவரங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இது இன்னும் டீப்பா எடுத்து இன்னொரு வீடியோ போடலாம். இந்த மாதிரி லோக்கல்ல இருந்து குளோபல் ஈவெண்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் ஒரு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை மீட் பண்ணேன். ஸ்டே டியூன். அன்டில் பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.